உங்க இஷ்டம். நான் சொல்லிட்டேன். மாப்பிள்ளை வீட்டுக்கு என்கேஜ்மெண்ட் டேட் விஷயமா இப்ப பேச போறேன். நான் கிளம்புறேன். என்ன இவரை கூப்பிட்டுங்க? சார் 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 கொஞ்சம் நில்லுங்க. சாரிப்பா, இந்த குரங்கு பைக்க பார்த்த உடனே எனக்கு அழுகியே வந்துடுச்சு. அப்படியே கண்ணுல இருந்து பொல பொலன்னு தண்ணியா கொட்டுது. திரும்பி பார்த்தா இந்த லூசு நிக்கிறான். டாடி, அவன் உங்களை வேணும்னு அடிக்கலையா, தெரியாம தான் கைப்பற்றுச்சான். அது புரியாம நீங்க தான் பெரிய சீன் பண்ணிட்டீங்க. நித்யா, நீங்க 2 பேர் தான் தைரியம் சொல்லி கூட்டிட்டு வந்தீங்களாமே. இப்பதான் சொன்னா. ஆக்சுவலா இவன் மேல இருந்த கோவம் எனக்கு போகவே இல்ல. ஆனா அது சரியாகிறதுக்கு டாடி தான் காரணம். ஆமா டாடி, இப்ப பாத்திருக்க அலைன்ஸ் குறிஞ்சி வளவனோட போட்டோ பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இவன் ஞாபகம் தான் ஜாஸ்தியாச்சு. இடத்துல இன்னொருத்தரான ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ண. உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தயக்கமா இருந்துச்சு. இவ வேற என்ன வந்து பார்க்கவே இல்லையா, ரொம்ப குழப்பமா தான் இருந்தேன். நல்ல வேளை நீங்க 2 பேரும் கூட்டிட்டு வந்துட்டீங்க. சாரி டாடி, இவன் உங்களை அடிக்கல. சரிம்மா, அப்ப நான் தான் அவர் கையை பிடிச்சி என்னையவே அடிச்சுக்கிட்டேன். போதுமா? பாத்தீங்களா, கோவப்படுறீங்க. இதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத ஒண்ணு. கோவப்படாம நீ தானே இந்த கல்யாணம் வேண்டவே வேண்டாம்னு சொன்ன. சரி, இப்ப நான் தானே வேணும்னு சொல்றேன். என்ன விளையாடுறியா நீ? அப்ப பேசி வச்ச சம்பந்தத்துக்கு நான் என்ன பதில் சொல்றது? அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க டாடி. இப்பதான் குறிஞ்சிவளவனுக்கு கால் பண்ணி என்கேஜ்மெண்ட் கேன்சல்னு சொல்லிட்டேன். சரி, உள்ள வாங்க, பேசி முடிவு பண்ணுவோம். இதுகளை நம்பி ஒரு காரியத்துல இறங்க முடியாது போல இருக்கு. என்னாச்சு உனக்கு? கிறுக்கா பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி கொண்டு போய் இருக்க வச்சுட்டா அசிங்கப்பட்டதான் மிச்சம். அந்த வீட்டுக்காரன் என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பான்? ஆமா, உங்களுக்கு என்ன கிட்ட தான் நேரா இருக்கும். இவன ஒண்ணும் சொல்லாதீங்க. ராஸ்கல் ராஸ்கல், ஏன் இப்படி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்க? நீ இவ்ளோ திருட்டு வேலை பண்ண நினைச்சோட பாக்கலடா. போமா, உங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அதான் நேர்ல போய் அசிங்கப்படுத்துனியா? பத்தாதா? டேய், சத்தமா பேசிட்டா உன்னை நம்பிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இதெல்லாம் வேற யாராவது கேணச்சிருக்கி கிட்ட வச்சுக்க. இத பாருமா, அவ்வளவுதான் லிமிட். முதல்ல இப்படி அசிங்கமா பேசுறத நிறுத்துங்க. உங்களை நினைச்சாலே வெறுப்பா இருக்கு. பாத்தீங்களா, பெத்தோல நினைச்சா வெறுப்பா இருக்கான். ஏய், சும்மா நிறுத்துறீ. எதுக்கு இப்ப தேவையில்லாம ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க? அந்த பாஞ்சாலியை பத்தி உனக்கு தெரியவே தெரியாது. அந்த பொம்பளை பேச்சு கேட்டு நீ போனது தப்பு. நல்லா சொல்லுங்கப்பா. என்னமோ இவங்க மட்டும் தான் ஃபேமிலில அஃபெக்ஷனா இருக்கிற மாதிரி பைத்தியம் மாதிரி படுத்து எடுக்கறாங்க. நல்லா சொல்லுடா. இன்னும் என் தலையில சாணியை கரைச்சி ஊத்தி அடிச்சு வேணாம்னு சொல்ல கேட்டுக்கிறேன்.
ஆமாண்டா, இந்த வீடு மட்டும் தான் எனக்கு தெரியும். அதுக்கு தான் இந்த இடத்துல கிடந்து நொந்து நொந்து சாகுறேன். இத பாருங்க, ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இவன் நம்ம தலையில கல்ல போட்டு கொல்றது கூட தயங்க மாட்டான்னு தெரிஞ்சுக்கோங்க. மா, இப்ப என்ன உங்களுக்கு வேணும்? யாருனே தெரியாத நீங்க சொல்ற அந்த பொண்ணுக்கும் எனக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு ஒத்துக்கணுமா? அப்பதான் உங்க கோவம் தீருமா? இவதான் புரியாம பேசுறானா? நீ என்னடா சரிக்கு சரி விட்டு தொலையண்டா. மறுபடியும் சொல்றீங்க, இப்பவும் நீங்க என்ன நம்பல. ஒரு நாள் இவனால நீங்க ஊர் சிரிக்க நிக்க போறீங்க, இது சத்தியம். உன்னை அரைஞ்சா அப்படியே. அதான் போய் நேர்லயே விசாரிச்சுட்டு வந்துட்டோம்ல, திரும்ப அதே சொன்னா என்னடி அர்த்தம்? அப்பா, முதல்ல உங்களை ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்கப்பா. சந்தேக போய் பிடிச்ச ஆட்டு. துரை, என்னப்பா என்ன இதெல்லாம்? மா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. இந்த பாரு வசந்தா, மறுபடியும் சொல்றேன், பாஞ்சாலி பேச்சுக்கெல்லாம் நீ இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கவே கூடாது. பாரு, இப்ப எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. இல்லங்க, அந்த பொம்பளை சொன்னதை மட்டும் நம்பி நான் முதல்ல பேசல. என்ன பேச விடு. ஏன் உனக்கு நம்ம சஞ்சயை பத்தி தெரியாதா? சரி, டவுட்னு ஒண்ணு வந்தாச்சு, அதை நேர்லயும் போய் கிளியர் பண்ணியாச்சு. மறுபடியும் அவனை குறை சொன்னா என்ன அர்த்தம்? நான் கூட நீ முதல்ல சொன்னதை கேட்டு கொஞ்சம் குழம்பிதான் போயிட்டேன். ஆனா எப்ப இவன் நம்ம கூட வரன் ஒத்துக்கிட்டானோ அப்பவே அவன் மேல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அவன் ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொன்ன ஒரு சின்ன பைய வச்சுக்கிட்டு நீ இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கவே கூடாது. தோளுக்கு மேல வளர்ந்த புள்ள, அவனுக்கு நல்லது கெட்டது எதுன்னு தெரியாது. தோடு எல்லாத்தையும் விட்டுருங்க. இத பாருங்க, பெத்தவளை இவ்ளோ கொதிக்க விடுறான். ஆனா நீங்க எனக்கு புத்தி சொல்றீங்க. ஐயா சாமி, இனிமே இவனை பத்தி நான் பேசினேன்னா உங்க கால கிடக்கிறத கழட்டி என்ன அடிங்க. என் பிள்ளைங்களை அசிங்கப்படுத்தணும்னு நான் என்ன கங்கணம் கட்டிட்டு அலையிறேன்? நித்யா விஷயத்திலேயே படிச்சு படிச்சு சொன்னேன், நீங்க கேட்கல. இப்ப என்ன ஆச்சு? போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் அசிங்கப்பட்டாச்சு. ஒரு கல்யாணம் காட்சின்னு எங்கேயாவது போக முடியுதாங்க? முன்ன விட்டு முதுகுக்கு பின்னாடி கேவலமா சிரிக்கிறாங்க. அவ்ளோ ஏங்க, இப்பெல்லாம் நீங்க சங்கத்து பக்கம் போறீங்களா? இல்ல இல்ல, சொல்லும் போதெல்லாம் ஏன் வாய் அடிச்சீங்க? இப்ப என்னாச்சு? பா, இதாப்பா இவங்க பிரச்சனைய நான் 100 தடவை சொல்லிட்டேன். நித்யா மாதிரி என்ன நினைக்காதீங்கன்னு. நிச்சயமா சொல்றப்பா, இது அவளால வந்த டிப்ரெஷன் தான். ஒரு நல்ல டாக்டரை பார்த்து. டேய் டேய், நிறுத்துடா. இப்ப நீ என்ன சொல்ல வர? நீ பரம யோகிய, எனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு அதானே? எனக்கு போய் ஒரு சங்கிலி வாங்கிட்டு வந்து என்ன கட்டி போடுங்க. புள்ளைங்க புருஷன் சதா சர்வ காலமும் இருந்தவளுக்கு இதெல்லாம் எனக்கு தேவைதாங்க. தேவைதான் தேவைதான். ஏய் வசந்தா, ஏய் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? பெத்தவளை பார்த்து பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்றானே. அவ அந்த அர்த்தத்துல சொல்லல. போ உள்ள போ. போ, எது வரதாலும் அப்புறம் பேசிக்கலாம். போ போ. தம்பி, எனக்கு எப்பவுமே உன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டுறா. அம்மா பாவம் அப்படி இல்ல. அவதான் ஏதோ பயத்துல சொல்றானா, நீ அவன் கூட பதிலுக்கு பதில் பேசிட்டே இருக்க. போ, போய் ரூம்ல ரெஸ்ட் எடுப்போ. என்னப்பா துரை, என்னதான் நடக்குதுங்க? ஏன் இப்படி அழுக, ஆத்திரம், ஆவேசம் எல்லாம் என்னதான் ஆச்சு? எல்லாம் உங்க பேத்தின்னு ஒருத்தி இருக்காளே, அவளால வந்தது. அவ பண்ணிட்டு போன காரியத்தினால இவ சஞ்சய் எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டு இருக்கா. இந்த வீட்டுல வர வர நிம்மதியே இல்லாம போச்சு. ஆமா, எங்க உங்க அருமை பேத்தி? நாளைக்கு புது வீட்டுல போய் பால் காய்ச்ச போறாள்ல, அதான் வீட்டுக்கு வேண்டிய ஜாமான்கள்லாம் வாங்க போயிருக்கா. எவ்வளவு சீக்கிரம் போறாளோ போ சொல்லுங்க, நிம்மதியாவது மிஞ்சும்.
என்ன ரொம்ப டீப்பா யோசிச்சுட்டு இருக்க? இல்ல சுப்பு அப்பா அவ்வளவு கோவமா பேசிட்டு இருந்தாரு. அவ பேசினதுக்கு அப்புறம் எப்படி டக்குன்னு மாறிட்டாரு பாத்தியா? அது ரெண்டுத்துக்குமே பொண்ணு மேல உள்ள பாசம் தான் காரணம். ஆனா எங்க வீட்ல பாரு, இப்போ வரைக்கும். சரி விடு, எல்லாத்துக்கும் சுச்சுவேஷன் தானே காரணம். உங்க வீட்லயும் ஒரு நாள் மாறுவாங்க. இல்ல, எனக்கு சொல்லவே கஷ்டமா இருக்கு. அவங்க மாறவே மாட்டாங்க. நம்ம பிரச்சனையில கூட அவங்க மோட்டிவேஷன் தப்பா தான் இருந்துச்சு. நாம சேரணும்னு அவங்க கொஞ்சம் கூட ஆசைப்படல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம கரெக்டா இல்ல. எதுக்கு மத்தவங்களை குறை சொல்லிட்டேன்? குடி. நல்லா இருக்குல்ல? என் அப்பா அம்மா மேல நிஜமாவே உனக்கு கோவம் இல்லையா? கோவங்கிறத விட வருத்தம் தான் அதிகமா இருக்கு. நாம நம்ம சைடு மட்டும் தான் யோசிக்கிறோம். அவங்க போய் நான் அவங்களுக்கு மத்த லவர்ஸ் மாதிரி வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா கூட கொஞ்ச நாள்ல சமாதானம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம விஷயத்துல நாம பண்ணதும் ஓவர் இல்லையா? அவங்க அவமானப்பட்டதெல்லாம் சட்டுன்னு மறந்துட்டு எங்களை அக்செப்ட் பண்ணுங்கன்னா எப்படி? ஆனா அதெல்லாம் மீறிதானே அப்பா என்கிட்ட நல்லா பேசினாரு. வீடெல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னாரு. அப்ப அதெல்லாம் ஆக்டிங் தானே? பிரச்சனைய பெருசு பண்றதுக்காக போட்ட டிராமாவா? எதுக்கு பழசெல்லாம் கிளறிட்டு விட்டு தள்ளு. இல்ல, நீ அவங்க சைடும் சேர்ந்து யோசிக்கிற. ஆனா அவங்க ஒண்ணு எதிரே மாதிரி. ஏய், இப்ப எதுக்கு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கோவமாவும் மட்டமாவும் பேசுறாங்க. விடு, எல்லாம் சரியாயிடும். எனக்கு உங்க அப்பா அம்மாவை நினைச்சு இப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத எப்படி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் இத பத்தி பேசலாமான்னு கூட எனக்கு டவுட்டா இருக்கு. அப்பா அம்மா பத்தியா? என்ன எதுவா இருந்தாலும் சொல்லு. உங்க சஞ்சய் யாராவது லவ் பண்றானா? தெரியலையே, ஏன் கேக்குற? இல்ல, போன மண்டே லேட் நைட் நான் அவனை ஒரு பொண்ணு கூட பார்த்தேன். அவனே என்கிட்ட வாலண்டரியா வந்து இது என் ஃப்ரெண்டு, நீ பாட்டுக்கு ஏதாவது நினைச்சுக்காதன்னு உளர்னான். என்ன எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? இல்ல, மண்டே அன்னைக்கு தான் லேட்டா எங்கேயோ வெளியே போயிட்டு வந்து அது ஒரு இஷ்யூ ஆச்சு. அதுக்கும் எங்க அம்மா என்ன கம்பேர் பண்ணி என்ன நோகடிச்சாங்க. நான் கூட அன்னைக்கு தானே உனக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். இப்ப புரியுது. ராஸ்கல் பண்றதெல்லாம் பண்ணிட்டு பெரிய யோகிய மாதிரி இவ்வளவு மாதிரி என்ன நினைக்காதீங்கன்னு அம்மா கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தான். வரட்டும், நிக்க வச்சு அவனை கேள்வி கேட்கிறேன். ஏய், இதுக்கா நான் உன்கிட்ட சொன்னேன்? நீ அவன்கிட்ட பேசு. அவன் லவ்ல ஸ்ட்ராங்கா இருந்தானா அவனை உங்க அப்பா அம்மா கிட்ட பேச சொல்லு. அவனும் நம்மள மாதிரி ஏதோ செஞ்சு வைக்க போறான். இதோ இப்ப போய் சுப்பு வீட்டுல பேசணும், சால்வ் ஆயிடுச்சுல, அதனாலதான் சொல்றேன். இவனுக்காகவும் நாம பேசலான்னு ஃபீல் பண்றியா? இங்க பாரு, அவங்களாவே அக்செப்ட் பண்ற மாதிரி இருந்தா கூட நாம போய் பேசினா அதுக்காகவே பிரேக் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, சஞ்சயை உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்க சொல்லுன்னு சொல்றேன். அவங்களுக்கு இருக்கிறது நீங்க 2 பேர் மட்டும் தானே. நம்ம மேரேஜ் தான் அவங்க இல்லாம நடந்துச்சு. அவனும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டான்னா உங்க அப்பா அம்மா பாவம் இல்லையா? உன் மனசை அவங்க புரிஞ்சுக்குவாவது நான் அவன்கிட்ட பேசுறேன். சரி, காலையில புது வீட்டுக்கு எப்படி வருவ? நான் வந்து பிக் பண்ணிக்கிட்டுமா? இல்ல வேண்டாம், பாட்டி வரேன்னு சொல்லிருக்காங்க. நாங்க நேரா அங்க வந்துடுறோம். சரி, குடி. ம்.